பாகியலட்சுமி வீட்டு வாசல்ல கோபி வந்து நின்னான். அவன் முகத்துல ஒரு தயக்கமும் கலக்கமும் தெரிஞ்சது. அம்மா ஈஸ்வரிய பார்க்கணும்னு மெதுவா கேட்டான். பாக்கியலட்சுமிக்கு ஒரு கணம் சங்கடமா போச்சு. அவங்க ரூம்ல படுத்திருக்காங்க கோபி. அவங்க முடிக்கிறதுக்குள்ள உள்ளே இருந்து ஈஸ்வரியோட கோபமான குரல் உரக்க ஒலிச்சது. எனக்கு அவனை பார்க்கவே பிடிக்கல. போக சொல்லு அவனை, அவன்லாம் என்ன பார்க்கணும்னு அவசியமே இல்ல. ஈஸ்வரியோட வார்த்தைகள் கோபியோட நெஞ்சியில சுரீர்னு குத்துனது போல இருந்துச்சு. கோபி பாக்கியலட்சுமி கிட்ட திரும்பி ஒரு கெஞ்சிற குரல்ல, நான் நேத்து அம்மா கிட்ட கொஞ்சம் கோபமா பேசிட்டேன். அதான் சாரி கேட்கலாம்னு வந்தேன். நேத்து ஏதோ டென்ஷன்ல நீ இழுத்தான். ஆனாலும் ஈஸ்வரியோட உறுதியான பதில் மறுபடியும் உள்ளே இருந்து வந்துச்சு. டென்ஷன்ல பேசினா நான் அதெல்லாம் பொறுத்துப்பேனா? நேத்து பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு இப்ப வந்து எதுக்கு பேசணும்னு கேக்குறானா? அவன் கூட நான் பேசவே மாட்டேன். ஈஸ்வரியோட இந்த பிடிவாதமான மறுப்பு கோபியோட முகத்தை வாட வச்சது. அம்மா மேல அவன் வைத்திருந்த பாசம் குற்ற உணர்ச்சியா வெளிப்பட்டுச்சு. அங்க ஒரு பக்கம் கோபி ஏமாற்றத்தோட நிக்க, இங்க இனியா பதட்டத்தோட நிதிஷ் படுத்திருந்த ரூம் கதவை திறக்க பார்த்தா. ஆனா கதவு உள்ளே தாழிட்டு இருந்துச்சு. அவளுக்கு மனசுக்குள்ள ஒரே கவலையா இருந்துச்சு. என்ன ஆச்சு அவனுக்கு? ஏன் இப்படி படுத்திருக்கான் யோசிச்சிட்டு இருக்கும்போதே நிதிஷோட மாமியார் இனியாவோட மாமியார் பின்னால இருந்து, என்ன பண்ற நீ ஒரு கண்டிப்பான குரல்ல கேட்டாங்க. இனியா பதட்டத்தோட அவங்க கிட்ட திரும்பி, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் மாமியார், தயவு செஞ்சு என்ன உள்ள போக விடுங்கன்னு கெஞ்சுனா. மாமியார் முகத்துல எந்த உணர்வும் இல்லாம, அதெல்லாம் முடியாது, நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க. இனியாவுக்கு அவங்க சொல்ற ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டானுங்கிறது சுத்தமா நம்பல. நீங்க ஏதோ மறைக்கிறீங்க, அவன் சும்மா போதையில இல்ல. என்ன நடந்தது சொல்லுங்கன்னு சந்தேகத்தோடவும் கொஞ்சம் கோபத்தோடவும் கேட்டா. உடனே மாமியார் முகத்துல கோபம் பொங்க, அவன் இப்படி ஆனதே உன்னாலதான் சொல்லவும் இனியா அதிர்ச்சியா, இல்ல நான் எதுக்கு காரணமா இருக்கணும் ஒன்னு பதிலுக்கு கத்தினா. நிதிஷோட மாமனார் வந்து இனியா அமைதியா இருன்னு சமாதானப்படுத்த பார்த்தாலும் இனியா அடங்கல. அவளோட கண்களில கோபம் கொந்தளிக்க, நீங்கெல்லாம் எதையும் மறைக்கிறீங்க, எனக்கு உண்மை தெரியணும் சத்தமா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. அவங்க 2 பேரும், அதாவது மாமனாரும் மாமியாரும், நிதிஷ் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கிற விஷயம் வெளியே வராம இருக்கணுமேன்னு பயத்தோட பாத்துக்கிட்டாங்க. அவங்க முகத்துல ஒருவித பதட்டம் தெளிவா தெரிஞ்சிச்சு. மறுபக்கம் கவுன்சிலரோட மனைவி ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கம் வந்து தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க. இதை பார்த்த பாக்கியலட்சுமிக்கு மனசு பதறிப்போச்சு. ஐயோ, என்னாச்சு இவங்களுக்கு ஏன்னு கத்திக்கிட்டே ஓடிப்போய் அவங்கள தூக்கிட்டு ஒரு ஆட்டோ புடிச்சு வேகமா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அவங்க சரியான நேரத்துல காப்பாத்தினதால கவுன்சிலர் மனைவி உயிருக்கு ஆபத்து இல்லாம தப்பிச்சிட்டாங்க. பாக்கியலட்சுமிக்கு அப்போ கூட தெரியாது தான் காப்பாத்தின அந்த லேடி அந்த கவுன்சிலரோட மனைவி என்று. கொஞ்ச நேரம் கழிச்சு கவுன்சிலர் திடீர்னு பாக்கியலட்சுமி இருக்கிற கடைக்கு வந்தாரு. பாக்கியலட்சுமி அவரை பார்த்ததும், அவர் எதுக்கு இங்க வராரு, மறுபடியும் ஏதாவது பிரச்சனையான்னு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. அவங்க அவரை ஒரு கலக்கத்தோட பார்த்தாங்க. ஆனா அவங்கள அதிர்ச்சியாக்கும் விதமா கவுன்சிலர் பாக்கியலட்சுமி கால்ல விழாத குறையா நின்னு கண்ணீர் மல்க, என்னை மன்னிச்சிடுங்கம்மா, நான் உங்களுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்திருக்கேன், உங்களை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி இருக்கேன், ஆனாலும் அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம இன்னைக்கு என்னோட மனைவியோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. நடந்தது எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட சாரி கேட்கிறேன் மனம் உருகி மன்னிப்பு கேட்டார். அவருடைய குரலில் உண்மையான வருத்தமும் நன்றியும் வெளிப்பட்டுச்சு. பாக்கியலட்சுமிக்கு அவரை அப்படி பார்த்ததும் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அவருடைய மனமாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டு, அதெல்லாம் பரவாயில்லைங்க, நீங்க போய் அவங்கள பத்திரமா பாத்துக்கோங்கன்னு எந்தவித கர்வமும் இல்லாம அமைதியா சாந்தமா சொன்னாங்க. அவங்க முகத்துல ஒரு புன்னகை பூத்தது. ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.